அடுத்ததாக சகோதரர் அகமது அமீன் என்பவர் கேட்டிருக்கிறாரு, சொர்க்கத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் 72 ஹூருலியன்கள் பெண்கள் கிடைக்கும் என்று முகநூலில் இந்துத்துவாவினர் எழுதுகின்றனர். இதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் விளக்கம் தருவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் அல்லாவுக்கா தியாகம் பண்ணி வாழ்ந்தார்கள்னா நிறைய இன்பங்கள் எல்லாம் கொடுக்குறான். அந்த இன்பங்கள் இங்கே உள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்காது. இங்கே மதுபானத்துக்குலாம் தடை இருக்குது. அங்கே மதுவையே எல்லாம் தருவேன்னு சொல்கிறான். ஆனால் போதை இருக்காது. அந்த போதையற்ற ஒரு மது தரப்படும் என்றெல்லாம் எல்லாம் என்ன செய்யறான், குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி ஒரு மனிதன் அல்லாவுக்கா பாடுபட்டவனுக்கு இன்பங்களை கொடுக்கும் பொழுது ஹூருலின் என்கிற கன்னிகைகளை அல்லாஹ் கொடுக்குறான். அதுக்குன்னு படைக்கிறான். அவங்க மனித படைப்பு கிடையாது. மனிதனுக்கு மனித ஜோடியாக அப்படி இல்லாம புதுசாக படைக்கப்படுற மனிதன் மாதிரி படைக்கப்படக்கூடிய ஒரு படைப்பு தான் அவங்க. ஹூர்லின்கிற கண்ணீரை கொடுப்பான் என்பது குர்ஆன்ல இருக்கிறது. அது மாதிரி ஹதீஸ்லாம் இருக்கிறது. 72ங்கிறது இருக்குல்ல, 72 பேரை கொடுப்பாங்கன்றது அது ஒரு தவறான பொய்யான ஹதீஸ்ல இருக்கிறது. முசன்னப் அப்துல் ரஸாக்ங்கிற ஒரு நூல்ல இது வந்திருக்கிறது. 72 பெண்களை அல்லாஹ் ஹூர்லின்களை அவனுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செஞ்சால் கல்யாணம் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் போட்டிருக்கிறாங்க முசன்னப் அப்துல் ரஸாக்ல. இது அறிவிக்கிற இஸ்மாயில் பின் ஐயாஸ் என்கிறவர் பலவீனமான ஒரு பொய்யர். அது மாதிரி மூல குழம்புன்னு ஒரு பல விமர்சனங்கள் இருக்கு. அவர் வழியாக தான் இந்த செய்தி அறிவிக்கப்படுறதுனால இந்த 72 நம்பர்ல சொல்றது தவறான செய்தி. ஆனா தவறான செய்தினாலும் நம்முடைய அந்த ஜிஹாதுங்கிற கும்பல்லாம் இதை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா பரப்புறாங்க. அல்லாஹ்வுக்கு நீங்கள் தியாகம் செஞ்சீர்களே ஆனால் 72 கிடைக்கும் பலவீனமான தவறான செய்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போத இந்த மாதிரியான தவறானதை அவங்க பரப்பித்தான் அவனுக்கு தெரியுது. அவங்க எங்க போய் எடுத்தான். நம்ம ஆளுக்கெல்லாம் என்ன செய்யறது, பொய்யான ஹதீஸ்களை பொய்ன்னு சொல்லாம அதை ஒரு பிரச்சாரம் ஆக்கும் பொழுது நீ தானே சொன்ன அஜர் தானே சொன்னார்னு சொல்லி கேள்வி கேட்கறான். இது சரியான செய்தி இல்ல. இது போன்ற செய்திகள் என்ன செய்யக்கூடாதவங்க பயானுகள்ல தவிர்த்திடணும். 72 கொடுப்பது ஹூர்லியன்கள் தரும், அவ்வளவுதான். எத்தனைங்கிறது சொல்லப்படலாம் கிடையாது. 72 பேரை தருவான் என்று சொல்வது பலவீனமான ஒரு செய்தி அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம்.